மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. இப்போ என்ன செய்தி அப்படின்னா, ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டுக்கு புறப்பட்டு செல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா, தோல்வியை ஏத்துக்க முடியல. நாம வந்து விஎஸ் பாபுங்கிற ஒரு சாதாரண கேண்டிடேட்டை நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர்கிட்டயே நாம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஸ்டாலின் அவரிடத்துல ஏற்பட்டிருக்கு. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம். இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் அல்லது 6 மாதம் வெளியில தங்க போறாங்க. அவன் பொருளை எடுத்து அவனை சோழி முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா தான் இங்க விஜய் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது உங்க கட்சியில உங்ககிட்ட வேலை பார்த்தா உங்க ஆளை வச்சு உங்களை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற நிலையில தான் விஎஸ் பாபு மூலமாக திமுக முடிக்கப்பட்டிருக்கு. ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த விஎஸ் பாபு யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி தாவேகாவுக்கு வந்தாங்க, இவரால எப்படி முதல்வரை வீழ்த்த முடிந்தது? விஎஸ் பாபுடைய பின்னணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு அதிர வைக்கக்கூடிய பின்னணி அப்படின்னு கூட சொல்லலாம். கலைஞர் காலத்துல இருந்தே திமுகவுல பயணிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்துல வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராக கலைஞர் காலத்துல இவருக்கு பதவி கொடுக்கப்படுது. இந்த விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில வந்து இரவு பகல் பார்க்காமல் ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது விஎஸ் பாபு முழுவதுமாக செய்து கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியை மீட்டி கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாட்டிஸ்பாக்சனை கொடுக்கல. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அரசியலை விட்டு ஒதுங்கின இதுல ஒரு ஆஃப் மோட்ல தான் விஎஸ் பாபு இருந்துட்டு இருந்தாங்க. குளத்தூர் தொகுதி சீட்டை வந்து தாவேகா தலைமை விஜய் அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் சீட் கொடுக்கும் போது கூட ஸ்டாலினை வந்து விஎஸ் பாபு வீழ்த்துவாரு, வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. திமுகவை முடிச்சிட்டேன் அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா அங்க காமிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா, இது 15 வருட பகை. இந்த பகையை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருந்து ஓரம் கட்டிட்டாங்க. இதன் மூலமாக கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் இருக்க வேண்டிய இடத்துல சேகர் பாபுவை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீண்ட காலமாக திமுகவில் பயணிச்சும் திமுகக்காக வேலை செய்தும் என்னை பழி வாங்கி இருக்காங்க. இந்த பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல இருந்தது. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு நல்லை சிவா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது திமுகவினுடைய இந்த ஒரு தோல்வி ஒரு படு தோல்வி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரெல்லாம் வந்து சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதற்கு உண்டான காரணம் என்னென்னா, கம்மி சீட்டில் வின் பண்ணியிருக்காங்க, இல்லை அவங்க இதுக்கு முன்னாடி 2016 89 தொகுதியில் வின் பண்ணிட்டு இப்போ 75 கிட்ட வந்திருக்காங்க அப்படிங்கிற காரணம் இல்லை. போட்டியிட்ட பல இடங்களில் முன்னாள் அமைச்சர்கள் தோல்வி அடைந்திருப்பதும் கட்சியினுடைய தலைவர் பொதுச் செயலாளர் தோல்வி அடைந்திருப்பதும் தான் படுதோல்விக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த வகையில் திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் தாவேகா வேட்பாளரான விஎஸ் பாபு அவர்களிடம் வந்து தோல்வி அடைஞ்சிருக்காரு 7000 சொச்சம் வாக்கு வித்தியாசத்தில். ஃபஸ்ட்டு இந்த ஒரு விஷயம் பல பேருக்கு வந்து ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும், தோற்கடித்த அந்த வேட்பாளர் யார் அப்படிங்கிற கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்குது. அவர் யார்? அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் சொன்னது போல தான் தமிழக வரலாற்றில் முதலமைச்சர் பதவியில் இருந்து கொண்டு எம்எல்ஏ தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு களம் கண்ட முதலமைச்சர்களில் தோல்வி கண்ட முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. இதற்கு முந்தைய நிலையில் தமிழக வரலாற்றை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முத்துக்குமாரசாமி, அதுக்கப்புறம் வந்து பக்தவச்சலம், அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா, இப்போ வந்து அதே இடத்துல வந்து ஸ்டாலின் அவர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அதே நேரத்தில் காமராஜர் அவர்களும் தோற்கடிக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லப்படும். ஆனால் காமராஜர் அவர்கள் போட்டியிட்ட போது முன்னாள் முதலமைச்சர் அப்படிங்கிற நிலையில் தான் போட்டியிட்டாங்க. அதாவது முதலமைச்சராக இருக்கும்போது களம் காணலை. தோற்கடிக்கப்பட்டது வந்து ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த ஒருவர் வேட்பாளராக நின்று தோற்கடிக்கப்பட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சிகள் எல்லாமே கொண்டாடக்கூடிய அளவுக்கு தாவேகாவை பொறுத்த வரைக்கும் இது சாதாரண வெற்றி கிடையாது. முதலமைச்சர் ஒரு திராவிடத்துடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பமாக பார்க்கப்பட்ட, திராவிடத்தை கட்டி காக்கக்கூடிய, அதுவும் 75 ஆண்டுகளை கடந்த கட்சியினுடைய ஒரு தலைவர்,
திராவிட மாடல் 2.0 அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக சொன்னவர் 200 தொகுதிகளுக்கு மேலே வெற்றி வாகை சூடி விடுவோம் அப்படின்னு சொல்லி திடமான நம்பிக்கையோடு இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்களே கொளத்தூரில் மண்ணை கவி இருக்காங்க. கொளத்தூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்டாலின் அவர்களுக்கு புது தொகுதி கிடையாது. 2011 தொடர்ச்சியாக அங்கே போட்டியிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. வெற்றி வாகை சூடிக்கொண்டே தான் இருக்காங்க. அதாவது 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 2011 அங்கே களம் காட்டுறாங்க. அப்போ குளத்தூர் மக்கள் ஸ்டாலின் அவர்களை கைவிட்டார்களா அப்படி ஒரு கேள்வி உருவாகிட்டு இருக்கு. இப்படியான சூழ்நிலை தான் இப்போ ஸ்டாலின் அவர்களை தோற்கடித்த வி.எஸ். பாபு யார், அவருடைய பின்னணி என்ன, அவர் எப்படி தாவேக்காவுக்கு வந்தாங்க, இவரால் எப்படி முதல்வரை வீழ்த்த முடிந்தது, காரணம் என்ன அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ராட்டஜி நிறுவனங்கள் எல்லாமே ஸ்டாலின் அவர்கள் பின்னால் நின்று செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ மிகப்பெரிய வியூகங்கள் அமைக்கப்படுகிறது. இந்த 2026 தேர்தலில் சபரீசன் அவர்களே வெளிப்படையாக வந்து சென்ற தொகுதிகளில் மிக முக்கியமான தொகுதி கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி. வில்லிவாக்கத்துல எல்லாம் நம்ம பார்த்தோம், வெளிப்படையாகவே சபரீசன் அவர்கள் பேசியிருந்தாங்க. அதே போல வந்து இந்த குளத்தூர் தொகுதியை நேரடியாக தன்னுடைய கண்ட்ரோல்லையே வச்சு தான் சபரீசன் வேலை பார்த்தாங்க. காரணம் அவருடைய மாமனார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கே களம் காட்டுறாங்க. அப்போ வந்து எந்த விதத்திலையும் வாக்குகளை பொறுத்த வரைக்கும் குறையக்கூடாது, வாக்கு எண்ணிக்கை மார்ஜினை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு மார்ஜினில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற நிலையில தான் அங்கே திமுக வியூகங்கள் அமைத்தது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோல்வி அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்கள் எதிர்பார்க்காத தோல்வி. அதே நேரத்தில் இந்த வெற்றி அப்படிங்கிறது விஜய் அவர்கள் எதிர்பார்க்காத ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லலாம், அதிர்ச்சியை கொடுக்கக்கூடிய வெற்றி அப்படின்னு கூட சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா இந்த தொகுதியில் ஸ்டாலினை வீழ்த்துவோம் அப்படின்னு சொல்லி கூட விஜய் அவர்கள் நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க. சரி, இந்த வி.எஸ். பாபு யார் அப்படின்னு எடுக்கும்போது தான் இந்த வி.எஸ். பாபுவை பொறுத்த வரைக்கும் திராவிட பின்புலம் கொண்டவர் தான். திராவிடத்தின் மீது பற்று கொண்டு இளம் வயதில் இருந்தே திராவிடத்தில் பயணித்தவர் தான் இந்த வி.எஸ். பாபு. அதே நேரத்தில் இந்த வி.எஸ். பாபுடைய பின்னணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே ஒரு அதிர வைக்கக்கூடிய பின்னணி அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா கலைஞர் காலத்திலிருந்தே திமுகவில் பயணிச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராக கலைஞர் காலத்தில் இவருக்கு பதவி கொடுக்கப்படுது. அப்போ வட சென்னை அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். வட சென்னையில் எந்த அளவுக்கு இருக்கிறது, கேங்ஸ்டர் வார் எந்த அளவுக்கு இருக்குது, பிஸ்னஸ் போட்டிகள் எந்த அளவுக்கு இருக்குது, ரவுடிகள் எந்த அளவுக்கு வட சென்னையில் இருக்காங்க, ஒவ்வொரு பகுதியிலையுமே ரவுடிகள் எந்த அளவுக்கு கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க, பிஸ்னஸ் வந்து டெய்லி எத்தனை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிகள் ரொட்டேஷன் ஆகக்கூடியது. காரணம் என்ன அப்படின்னா ஹார்பர், சென்னையில் இருக்கக்கூடிய ஹார்பரும் இந்த வட சென்னையில் தான் வருது. வட சென்னை அப்படிங்கிறது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக பார்க்கப்படுது. இந்த வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராக வி.எஸ். பாபு இருக்காங்க அப்படின்னாலே என்ன அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கலாம். கலைஞர் அவர்கள் வி.எஸ். பாபு மீது கொண்ட நம்பிக்கை தான் வட சென்னையில் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 2006 காலகட்டத்தில் தொகுதி மறுசீரமைப்புக்கு முந்தைய நிலையில் புரசைவாக்கம் தொகுதி சட்டமன்ற தொகுதி இருக்கும்போது இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக கலைஞர் அவர்கள் இறக்கி விடுறாங்க. 2006 அங்கே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வி.எஸ். பாபு அவர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள நுழைகிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற ஒரு விவகாரம் 2011 தேர்தலுக்கு முந்தைய நிலையில் செய்யப்பட்டு 2011 வந்து தொகுதி மறுசீரமைப்பு அடிப்படையில் தேர்தல் நடக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் 1000 விளக்கு தொகுதியில் தொடர்ந்து 3-4 முறை போட்டியிட்ட 5-6 முறை போட்டியிட்ட ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் திடீர்னு 1000 விளக்கு தொகுதி வேண்டாம், நம்ம தொகுதி மாத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை கையில் எடுக்கிறாங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் என்ன காரணத்துக்காக 2011 இதை கையில் எடுக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முந்தைய தேர்தல்கள் எல்லாமே ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை 1000 விளக்கு கொடுக்குது. அதாவது 1996 1000 விளக்கு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் களங்காணும் போது சுமார் 35,000 வாக்குகளுக்கு மேல மார்ஜின்ல வந்து வெற்றிவாக சொல்றாங்க. அதே இது 2001 வந்து பாத்தீங்கன்னா அது 7,000 சம்திங்கா குறையுது. 2006 வந்து பாத்தீங்க அப்படின்னா 2,000 சம்திங்கா குறையுது. அப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் தேர்தலுக்கு தேர்தல் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி 1000 விளக்கு தொகுதியில் ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா கடந்த தேர்தலில் 2006 நமக்கு 2,400 ஓட்டு தான் கிடைச்சிருக்கு. அதுக்கு முந்தைய தேர்தலில் 7,000 ஓட்டு கிடைச்சிருக்கு. இந்த முறை நாம இங்க தொகுதி மறுசீரமைப்பு வர முடிஞ்சிருக்கு. இங்க களம் கண்டோம் அப்படின்னா தோல்வி உறுதி அப்படிங்கிற நிலையில தான் அப்போ எந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போதுதான் அந்த நேரத்தில் தான் இந்த தொகுதி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தொகுதியை சூஸ் பண்றாங்க. காரணம் என்ன அப்படின்னா இந்த கொளத்தூர் தொகுதி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ஏழை மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் மக்கள், அதாவது கூலி வேலை செய்யக்கூடியவங்க அதிகமாக இருக்காங்க, மிடில் கிளாஸ் மக்கள் அதிகமாக இருக்காங்க. அப்போ இந்த தொகுதியை வந்து நம்ம கவர் பண்ணோம்னா எளிதாக வெற்றி பெற்று விடலாம்
அப்படிங்கிற நிலையில தான் இதை சூஸ் பண்றாங்க. இந்த புரசைவாக்கத்தில் விஎஸ் பாபு அவர்கள் வெற்றி பெற்ற புரசைவாக்கத்தை பொறுத்த வரைக்கும் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு எக்மூர்ல பாதி ஏரியா சேர்ந்துருச்சு, இந்த பக்கம் கொளத்தூர்ல பாதி ஏரியா சேர்ந்துருச்சு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த வட சென்னையுடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய விஎஸ் பாபு இடத்துல தான் ஸ்டாலின் அவர்கள் குளத்தூர் தொகுதிக்கான வேலைகளை கவனிக்கக்கூடிய பொறுப்பை கொடுக்குறாங்க. அதாவது முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பையன் மகன் வந்து இங்கே களம் காண்றார் அப்படிங்கிறதுனால இந்த விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் வந்து இரவு பகல் பார்க்காமல் ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வைப்பதற்கான வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதாவது ஒரு தொகுதியில் ஒரு ஆள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா அதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதே மாதிரி வந்து பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், நம்பிக்கையான பூத் கமிட்டி இருக்கணும், அங்கே வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை உருவாக்கணும். இந்த வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குளத்தூர்ல செய்தது யாருன்னா இந்த விஎஸ் பாபு தான் செய்து கொடுக்குறாங்க. இந்த விஎஸ் பாபு முழுவதுமாக செய்து கொடுத்து ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றியை மீட்டி கொடுக்குறாங்க. ஆனாலும் அந்த வெற்றியை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கல. காரணம் என்ன அப்படின்னா இந்த 1000 விளக்கு தொகுதியில் நாம கடந்த முறை 2006 2400 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றோம். ஆனால் குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் எதிர்பார்த்தோம். ஒரு 30,000 40,000 50,000 ஓட்டு லீடிங்கில் மார்ஜினில் நாம் வெற்றி பெறலாம்னு எதிர்பார்த்த தொகுதியில் 2700 சம்திங் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. அதனால இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு வந்து எனக்கு அதிக அளவில் வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றியை எடுத்து கொடுக்கல அப்படின்னு சொல்லி இந்த விஎஸ் பாபு மீது ஒரு விதமான கோபம் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்படுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக தொடர்ச்சியாக அந்த ஆர்கே நகரில் களம் கண்டு வெற்றி பெற்ற சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் 2011 ஆர்கே நகர்ல மண்ணை கவுறாங்க. 2011 முந்தைய நிலையில எடுத்துக்கிட்டோம்னா 2006 2001 எல்லாம் வெற்றி பெற்ற சேகர் பாபு 2011 மண்ணை கவுறாங்க. மண்ணை கவும் போதுதான் சேகர் பாபுக்கு வந்து அதிமுக தலைமை இடத்துல ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதிருப்தி ஏற்படும் போதுதான் சோ நம்ம வந்து அதிமுக பயணிச்சோம்னா அடுத்த தேர்தலுக்கு நமக்கு சீட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஏன்னா சேகர் பாபு மீதான புகார்களும் வந்து புரட்சி தலைவி ஜெயலலிதாக்கு அதிக அளவில் போய்கிட்டே இருக்கிறதுனால சோ நம்ம இனி இங்க நீடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் போதுதான் உடனே அதிமுக வந்து ஜம்ப் ஆகி திமுக வந்து சேர்றாங்க. அப்போ வந்து திமுக வந்து சேர்ந்த உடனே சேகர் பாபுவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஸ்டாலின் அவர்கள் கூட சேர்ந்தே பயணிக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்களுடைய குட் புக்ல சேகர் பாபு இடம் பிடிக்கிறாங்க. இப்படி இடம் பிடிக்கும் போதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த குளத்தூர் தொகுதியில் விஎஸ் பாபு மீது அதிருப்தியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் விஎஸ் பாபு ஓரங்கட்டுறாரு. ஓரங்கட்டும் போதுதான் சேகர் பாபுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. இதெல்லாம் 2011 காலகட்டத்தில் நடக்குது. அப்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும் போதுதான் இதை புரிஞ்சுக்கிட்ட விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் நம்ம தொகுதி அதாவது புரசைவாக்கத்தில் பெருவாரியான இடங்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்ட குளத்தூர் தொகுதி அவரோட சொந்த தொகுதி. குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சருடைய மகனே நேரடியாக களம் கண்டுட்டாங்க. இனி தொடர்ச்சியாக ஒவ்வொரு தேர்தலையும் ஸ்டாலின் தான் அங்க களத்தில் குதிக்க போறாங்க. நமக்கு இனி திமுக சீட் கிடைக்காது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போதுதான் சேகர் பாபு இங்க வந்து திமுக கோலோச்சிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கக்கூடிய இடத்துல சேகர் பாபு இப்போ வந்துட்டாங்க. அப்ப நாம வந்து சேகர் பாபு அந்த கட்சிக்கு ஜம்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அதிமுக போய் ஜாயின் பண்றாங்க. அதிமுக ஜாயின் பண்ணும்போது விஎஸ் பாபுடைய திறமையையும் அதே நேரத்தில் திமுக இருந்து செயல்பட்ட அவருடைய செயல்பாடுகளையும் பார்த்துட்டு ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையுடைய மாவட்ட செயலாளராக தூக்கி போடுறாங்க. தென் சென்னை மாவட்ட செயலாளராக வேகமாக செயல்பட்டு இருந்த விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் புரட்சி தலைவி ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு அதிமுக பல அணிகளாக உடையும் போது எந்த பக்கம் செல்வது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழல் ஏற்படுது. அதே நேரத்தில் அதிமுகவுக்கும் அவருக்கு பெரிய அளவில் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படல. இப்படியான சூழ்நிலையில் தான் டிடிவி தினகரன் கூட சேர்ந்து செயல்பட்டார் அப்படிங்கிற நிலையிலையும் இருந்தாங்க. அதாவது ஆர்கே நகர்ல டிடிவி தினகரன் களம் காணும் போது டிடிவி தினகரனுக்கும் வேலை செய்து கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா அரசியலை விட்டு ஒதுங்கின இதுல ஒரு ஆஃப் மோட்ல தான் விஎஸ் பாபு இருந்துட்டு இருந்தாங்க. இப்போ 2026 தேர்தல் களம் காண்பதற்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி உருவாக்கி விஜய் அவர்கள் களத்தில் வேகம் எடுத்து செயல்படும் போது களத்தில் வந்து ஊழல் கரைபடியாதவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமை வாய்ந்தவர்கள் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற லிஸ்டுகள் எடுத்து கட்சியில் இணைக்கும் போது தான் விஎஸ் பாபு 2026 பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து தன்னை இணைச்சிக்கிறாங்க. இப்படி தமிழக வெற்றி கழகத்தில் இணைக்கும் போதுதான் விஜய் அவர்களை பொறுத்தவரைக்கும் சரி குளத்தூர் தொகுதியிலிருந்து விஎஸ் பாபு வந்திருக்காங்க, ஏற்கனவே எம்எல்ஏ இருந்திருக்காங்க, திமுகவுடைய வட சென்னை மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க, அதிமுகவுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளராக இருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா சரி அவருக்கு அவருடைய சொந்த தொகுதியே கொடுக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா 2011 ஸ்டாலின் அவர்களை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அதற்கு முந்தைய நிலையில இந்த புரசைவாக்கம் பகுதியில் வெற்றி பெற்று எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய பல்ஸ் வந்து ஓரளவுக்கு விஎஸ் பாபுக்கு தெரியும். அப்படி
அப்படிங்கிற நிலையில தான் குளத்தூர் தொகுதி சீட்டை வந்து தாவேகா தலைமை விஜய் அவர்கள் அவருக்கு கொடுத்திருக்காங்க. விஜய் அவர்கள் சீட் கொடுக்கும்போது கூட ஸ்டாலினை வந்து விஎஸ் பாபு வீழ்த்துவார், வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது. அதாவது வந்து பாத்தீங்கன்னா தோல்வி உறுதி தான், ஆனா வந்து முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யட்டும் அப்படிங்கிற அடிப்படை தான் கொடுத்திருப்பாங்க. விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 2006 காலகட்டங்களில் வந்து அந்த புரசைவாக்கம் பகுதி, அதை இப்போ குளத்தூர்ல இருக்கக்கூடிய பகுதியில் ஏற்கனவே பெரிய அளவுக்கு பரிச்சயமானவர், அவருடைய சொந்த பகுதி. 2011 மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க ஸ்ட்ரக்சர் போட்டு பூத் கமிட்டிகள் எல்லாம் ஏற்படுத்தி ஸ்டாலினுக்கான வேலைகள் அங்க களத்தில் நின்று பார்த்தாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு அங்க வந்து எந்த அளவுக்கு ஒரு கட்டமைப்பு திமுக இருக்குது, அதே நேரத்தில் வந்து யார் யாரெல்லாம் திமுகவுக்கான ஓட்டு பேங்க் எல்லாமே வந்து இவருக்கு தெரிஞ்ச அத்துப்படிதான். அதனாலதான் விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் 2011 நாம திமுக வந்து ஓரங்கட்டப்பட்டு வெளியே வந்துட்டோம். 15 ஆண்டு காலம் ஆகிவிட்டது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மள ஓரங்கட்டிய ஸ்டாலினுக்கு எதிராகவே களம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் கொடுத்திருக்காங்க. நம்ம சைலண்டாகவே இருந்து ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தணும், அதற்கான வியூகங்களை அமைக்கணும் அப்படிங்கிற நிலையில தான் விஎஸ் பாபுவை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தன் கூட இருந்து செயல்பட்டவர்கள், அதாவது வட சென்னை மாவட்ட செயலாளர் இருக்கும்போது, தென் சென்னை மாவட்ட செயலாளர்களாக இருக்கும்போது செயல்பட்டவங்க, குளத்தூர் தொகுதியில தன் கூட திமுக சேர்ந்து பயணிச்சவங்க அப்படின்னு சொல்லி பல நபர்களை உள்ள வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி போடுறாங்க. என்ன அப்படின்னா திமுகவுடைய வாக்கு வங்கி இங்க சிதற வைக்கணும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா விஜயுடைய நேம், விஜயுடைய ஃபேஸ் வேல்யூ, தாவேகா விசில் அப்படிங்கிற இதை பயன்படுத்தினாலும் இது வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை வீழ்த்துவதற்கு போதுமான வாக்குகளை ஈட்டி கொடுக்குமா அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா ஒரு ரூலிங் பார்ட்டியில இருக்காங்க, முதலமைச்சராக இருக்காங்க, பாரம்பரியம் மிக்க ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸ்டாலின் அப்படிங்கிறவரை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படிங்கிறது கடந்த 5-6 முறை தோல்வியே கிடையாது. அவர் களம் கண்டதுல 2 முறை தான் தோல்வியை தழுவி இருக்காங்க. அதுவும் வந்து தொடர்ச்சியாக ஒரு 5-6 முறை, அதாவது 1000 விளக்கு தொகுதியில 3 முறை தொடர் வெற்றி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா குளத்தூர் தொகுதியில 3 முறை தொடர் வெற்றி. சோ இப்படி 6 முறை தொடர் வெற்றியை ஈட்டிட்டே வர்றாங்க. அப்போ வீழ்த்துவது கடினமான சூழலாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இவரே வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு பூத் கமிட்டிகள் ஃபார்ம் பண்ணி திமுகவுக்கு போகக்கூடிய ஓட்டுகளை தன் பக்கம் சிதற வைக்கக்கூடிய வேலையில ஈடுபடுறாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து அந்த இளைஞர்கள் மத்தியில, பெண்கள் மத்தியில ஒரு செல்வாக்கு உருவாகிட்டே இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுடைய தாய் மாமன் தான் அப்படின்னு சொன்ன விஷயம் எல்லாம் பெரிய அளவில் ஈடுபட்டு இருக்கு. பெண்களுடைய ஓட்டுகள் பெருமளவு வந்து விஜய்க்கு திரும்பிட்டு இருக்கு. சோ விஜய்க்கான அந்த இளைஞர்கள், பெண்கள் அப்படிங்கிற வாக்குகள் வந்து தனக்கு விழுந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இருக்காங்க. அப்போ ஸ்டாலின் அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னா இதை கடந்து 18 வயசுல இருந்து 70, 80, 90 வயசு பாட்டிகள் வரைக்கும், தாத்தாக்கள் வரைக்கும் நாம உள்ள தூக்கி போடணும் அப்படிங்கும்போது ஏற்கனவே இந்த பகுதிக்கு பரிச்சயம் ஆனவர் அப்படிங்கிறதுனால ஃபீல்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இரவு பகலா ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க. ஃபீல்ட் ஒர்க் பண்ணி பாத்தீங்கன்னா 50 வயது 60 வயது, அதாவது வந்து பாத்தீங்கன்னா தாவேகாவுக்கு வந்து 40 வயதுக்கு மேல ஓட்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பரவலா விஜய்க்கு எல்லாரும் ஓட்டு விழுந்தாலும் இந்த குளத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வித்தியாசம் இல்லாமல் ஓட்டுகள் பெருமளவு விசில் சின்னத்தில் குத்தப்பட்டது. இதற்கு வந்து பாத்தீங்கன்னா விஎஸ் பாபுடைய கடினமான உழைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் திமுகவுடைய வியூகங்கள் இவருக்கு தெரியும். ஸ்டாலின் அவர்களால் போடப்பட்ட வியூகங்கள், பல வியூகங்களை வந்து அதை மாற்றி அமைத்து வியூகங்களை உடைச்செறிஞ்சு அங்கு தேர்தல் களத்தை கண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா வட சென்னையில் ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலாளராக இருப்பது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாம ஏற்கனவே சொன்னது போலதான் பல டான்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதுல ஒரு மாவட்ட செயலாளராக இருக்கணும்னா இவரும் ஒரு மிகப்பெரிய டானா தான் இருக்கணும். இப்ப சேகர் பாபு அவர்களை கூட விமர்சனங்கள் முன்வைக்கும் போது சொல்லுவாங்க வட சென்னையுடைய டானா வந்து இருந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி. அதே போல ஒரு காலகட்டத்தில் இருந்தவர் அப்படிங்கிறதுனாலதான் திமுகவுடைய வியூகங்கள் எல்லாமே அங்கு உடைபடக்கூடிய வகையில வியூகங்கள் அமைச்சு விஎஸ் பாபு செயல்படுறாங்க. செயல்பட்டது அவருடைய முயற்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியும் கிடைக்கிறது. அதாவது 7000 வாக்குகள் வித்தியாசத்துல ஸ்டாலின் அவர்களை குளத்தூர் தொகுதியில வீழ்த்துறாங்க. இந்த வெற்றி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விஎஸ் பாபுவே எதிர்பார்க்காத ஒரு வெற்றி தான். வியூகங்கள் எந்த அளவில் அமைக்கப்பட்டாலும் சரி, கடைசி நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 500-1000 ஓட்டுகள்லயாவது ஸ்டாலின் வெற்றி பெற்று விடுவாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். பாத்தீங்கன்னா இந்த வெற்றி வந்து பாத்தீங்கன்னா அவருடைய கடினமான உழைப்பு, அதே நேரத்தில் தாவேகா விஜய் அவர்களுடைய பிரச்சாரம், விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, விசில் அப்படிங்கிற சின்னம், தமிழக வெற்றி கழகம் அவங்க கட்சி எல்லாமே சேர்ந்து அவருக்கு வெற்றியை கொடுக்கிறது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த வாக்குப்பதிவுக்கு முந்தைய நிலையில வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது அவருடைய சைகை, கை மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவில் வைரல் ஆச்சு. அந்த கை மூவ்மெண்ட் தான் இவர் வெற்றி பெற்ற உடனே வாக்கு எண்ணிக்கையில ஸ்டாலின் அவர்களை வீழ்த்திய பிறகு 2 கையையுமே அசைச்சு காமிப்பாரு. என்ன காரணம் அப்படின்னா ஒரு கையை மூவ் பண்ணி காமிச்சிங்க, நான் 2 கையையும் மூவ் பண்றேன். என்ன அப்படின்னா தமிழக முதலமைச்சராக இருந்து களம் கண்ட உங்களையே நான் வந்து வீழ்த்திட்டேன், திமுகவை முடிச்சிட்டேன்
அப்படிங்கிற ஒரு சிம்பாலிக்கா அங்க காமிக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னா இது 15 வருட பகை. இந்த பகையை பொறுத்த வரைக்கும் கட்சியில இருந்து என்ன ஓரம் கட்டிட்டாங்க. இதன் மூலமாக கட்சியை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்பட்டது. நான் இருக்க வேண்டிய இடத்துல சேகர் பாபுவை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நீண்ட காலமாக திமுகவில் பயணிச்சும் திமுகக்காக வேலை செய்தும் என்னை பழி வாங்கி இருக்காங்க. இந்த பழிக்கு பழி தீர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருடைய மனசுல இருந்தது. அந்த எண்ணத்தை பொறுத்த வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு விஜய் அவர்கள் கொடுத்தாங்க. இந்த 2026 தேர்தலை பயன்படுத்தி முதல்வர் அவர்களை வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இந்த விவகாரம் தான் திமுகவால ஏத்துக்கவே முடியல. என்ன காரணம் அப்படின்னா நம்ம கட்சியில ஒரு அடிப்படை உறுப்பினராக வந்து நமக்கு கீழே ஒரு மாவட்ட செயலாளராக இருந்து நமக்கு வேலை பார்த்து நம்மளை 2011 காலகட்டத்தில் வெற்றி பெற வச்ச விஎஸ் பாபு இடத்திலேயே நாம மண்ணை கவிட்டோம். நம்ம ஒரு மாநிலத்துடைய ஒரு முதலமைச்சராக இருந்தும் பல இன்ஃபுளுயன்ஸ்கள் இருந்தும் கட்டமைப்புகள் இருந்தும் பெரிய அளவில் அங்க ஃபீல்ட் ஒர்க் பண்ணியும் பணத்தை இறக்கியும் வெற்றி பெற முடியல. அப்ப சபரீசன் அவர்களுடைய வியூகமும் அங்க அடிபட்டு போயிருக்கிறது. அதுவும் பாத்தீங்கன்னா புதிதாக கட்சி கண்டிருக்கக்கூடிய ஒரு புது கட்சி மூலமாக களமிறங்கிய நம்மள மண்ணை கவ வச்சுட்டாங்க. ஏன்னா தமிழகத்துல நம்ம ஏற்கனவே சொன்னது போலதான் ஸ்டாலின் அவர்களை சேர்க்கும் போது 4 முதலமைச்சர்கள் தான் முதலமைச்சராக இருக்கும் போது மண்ணை கவி இருக்காங்க. கலைஞர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருடைய அரசியல் வரலாற்றில் எங்கேயுமே தோல்வி கிடையாது. அதாவது திமுக தோல்வி கண்டால் கூட அவர் வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக தான் ஒரு ரெக்கார்டை பதிவு பண்ணாங்க. அந்த ரெக்கார்டுக்கு நேர் எதிராக ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சராக இருக்கும் போதே தோல்வி அப்படிங்கிற ஒரு நிலையை எட்டி பிடிச்சிருக்காங்க. இதுதான் ஸ்டாலின் அவர்களால் ஏற்றுக்கவே முடியல. இப்போ என்ன செய்தி அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டுக்கு புறப்பட்டு செல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னா தோல்வியை ஏற்றுக்க முடியல. வெளிநாட்டு சுற்றுப்பயணம் போய் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டு வரலாம். அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும்போது வெளிநாட்டு பயணம் போடுவாங்க. வெளிநாட்டுக்கு செல்லும் போது ஒரு 5 நாள் 7 நாள் ஒரு 10 நாளை கடந்து தங்கினது கிடையாது. இந்த பயணத்தை பொறுத்த வரைக்கும் 3 மாதம் அல்லது 6 மாதம் வெளியில தங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா இந்த தோல்வியை ஏத்துக்கவே முடியல. நாம விஎஸ் பாபுங்கிற ஒரு சாதாரண கேண்டிடேட்டை நம்ம கட்சியில இருந்து ஒருத்தர்கிட்டயே நாம தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஸ்டாலின் அவரிடத்துல ஏற்பட்டிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா 1996ஆம் ஆண்டு பர்கூர் தொகுதியில ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்டாங்க. ஜெயலலிதாவை தோற்கடித்தவர் அப்படின்னா திமுக இருக்கக்கூடிய சுகமணம் அப்படிங்கிறவங்க தோற்கடிச்சாங்க. இந்த சுகமணத்திற்கு கலைஞர் எப்படி பாராட்டினார் அப்படின்னா யானையின் காதுக்குள் புகுந்த எறும்பு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. இப்போ பாத்தீங்கன்னா அதே நிலைமை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா தோற்கடிக்கப்பட்ட போது தோற்கடித்து வெற்றி பெற்ற சுகவனத்தை யானையின் காதுக்குள் புகுந்த எறும்பு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஜெயலலிதா யானை போன்றவர், ஒரு எறும்பு போய் யானையை காலி பண்ணிருச்சு அப்படிங்கிற வரிகளை பயன்படுத்தி இருந்தாங்க. அதே வரிகள் பாத்தீங்கன்னா அவருடைய மகனாக இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கும் பொருந்துவதாகவே இப்போ அமைந்திருக்கிறது. விஜய் அவர்கள் விஎஸ் பாபுவை பாராட்டுவது அப்படின்னா கலைஞருடைய வரிகளை சொல்லியே பாராட்டலாம் அப்படிங்கிற நிலை ஏற்பட்டிருக்கு. இதுதான் ஸ்டாலின் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதாக இருக்கிறது. இந்த அடிப்படை தான் வெளிநாட்டு பயணம் கட்டமைக்கப்பட்டு கொண்டிருப்பதாக செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஓகே சார், பல விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். ஆனா இந்த விஎஸ் பாபுனுடைய கதை உடன்பிறப்பே அவருடைய கண்ணில் குத்திருக்காரு அப்படிங்கிறது இந்த கதையின் மூலியமா கண்டிப்பா. அதாவது பாத்தீங்கன்னா இதுல சினிமாவில் ஒரு வசனம் பேசுவாங்க. அதாவது அவன் பொருளை எடுத்து அவனை சோழி முடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்முலா தான் இங்க விஜய் பயன்படுத்தி இருக்காங்க. அதாவது உங்க கட்சியில உங்ககிட்ட வேலை பார்த்தா உங்க ஆளை வச்சு உங்களை நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற நிலையில தான் விஎஸ் பாபு மூலமாக திமுக முடிக்கப்பட்டிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறுமா வெற்றி பெறாது தற்குறிகள் அப்படின்னு சொல்லி விமர்சிச்சு அசால்ட்டா எதிரியை இட போட்டாங்க. அந்த எதிரி அசால்ட்டாக இட போட்டப்பட்ட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த கட்சியுடைய திமுகவுடைய தலைவரையே முதலமைச்சரையே அங்க மண்ணை கவ வச்சிருக்காங்க. அப்போ இதுதான் மிக ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஓகே சார், பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164.